பாருங்க, போற இடத்துல இது மாதிரி சத்தம் போட்டு ஏப்பம் விடாதேன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். நேக்கே வந்துடுத்துன்னா ஏண்டி என்ன மாத்திரம் சொல்லிட்டு இந்த கல்யாண மண்டபமே அதிரும்படியா நீ மட்டும் ஏப்ப விடுறிய? சாப்பாடுலாம் கொஞ்சம் நன்னா பண்ணியிருந்தா இன்னைக்கு கொஞ்சம் கூடவே சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு மட்டும் தான் நான் கூட சாப்பிடுறேன். செல்லல்லேன்னு ஒரு அண்டா சாம்பார நீ ஒருத்தியா வெட்டி விடுறிய. நான் எது ஒன்னாலும் சாப்பிடலாம், என் உடம்புக்கு எல்லாம் ஒத்து போயிடுத்து. உங்க உடம்பு அப்படியா? ஸ்தூல சரீரம், பிரஷர் இருக்கு, சர்க்கரை இருக்கு, டைஜஸ்ட் ஆகிறது இல்ல, இன்னும் எத்தனையோ கம்ப்ளைண்ட் இருக்கு. அதனாலதான் டாக்டர் கொஞ்சமா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. எங்க கேக்குறேன் இலையில உட்கார்ந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு எக்கச்சக்கமா வெட்டிடுறேன். அப்புறம் டாக்டர் கொண்டா, அவாளை கொண்டா, இவாளை கொண்டான்னு நெளியறேன். கேக்கு எப்படி இருக்கும்? பிராணம் போறது. எங்க போறது? இன்னும் இருக்கியே. என்ன போ சொல்றேல? இப்போதைக்கு போக மாட்டேன். நான் பார்க்க வேண்டியது இன்னும் எத்தனையோ இருக்கு, அத்தனையும் பார்த்துட்டு தான் போவேன். சரி, இப்ப பாயிண்ட்டுக்கு வருவோம். ஒரு பாயிண்ட் இருக்காது, சொல்லுங்க. நம்ம பையன் நானுவுக்கு சரசா ரொம்ப பொருத்தமானவன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? பொருத்தம்தான், ஆனா பொண்ணு கொஞ்சம் குள்ளமா இருக்கா. பரவாயில்ல, கல்யாண வளர்த்தி குழந்தை வளர்த்தின்னு சொல்றாளோ இல்லையோ, வளர்ந்துடுவா. நன்னா திருப்தியா சாப்பிட்டுட்டு ஆள் மாத்தி ஆள் ஏப்ப விட்டுட்டே இருக்கும். மாப்பிள்ள சாப்பிட்டாச்சோ? அவன் அப்பவே சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசிட்டு இருக்கான். ஏதாவது வேணும்னா சங்கோச்சப்படாம கேளுங்க. ஒண்ணு வேண்டாம், எல்லாம் திருப்தியா நன்னா நடக்கிறது. அம்பி, நேக்கு கொஞ்சம் வருத்த சீவல் இருந்தா அனுப்பி வை. அதோட இவர் வாசனை புகையில தான் போடுவார், அதையும் அனுப்பி வை. அப்புறம் ஒண்ணு வேண்டாம், ரெண்டே பால் மிளக அப்படியே துணிக்கு போட்டு ஒரு டம்ளர் பசும் பால் நேக்கு அனுப்பி வை. இன்னும் என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம். ஆகாரத்துக்கு அப்புறம் இவர் என்ன ரெண்டே பழம் சாப்பிடுவார். பாயத்திலிருந்து கேளுங்களேன், பொண்ணு எடுக்க போறோம், நம்ம வீடு, என்ன வெக்கம். எல்லாம் தான் நீயே கேக்குறியாடி. இருங்க, எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல அனுப்பிச்சு வைக்கிறேன். ராமு, நல்ல சுத்தமான பாலா இருக்கட்டும், கலப்படமா இருந்தா எனக்கு உடம்புக்கு ஆகிறது இல்ல. அதோட இவருக்கு பழம் நல்ல ரஸ்தாளி பழமா இருக்கட்டும். பையன் நல்ல சமத்து சுறுசுறுப்பா இருக்கார். ஆமா, நீ கேக்குறதெல்லாம் கொடுக்கிறாரோ இல்லையா? சித்தவர்னு இருக்கல, தின்னே தீத்துடுவா. இவாளை கவனிக்கிறதுக்கே நம்மளுக்கு நேரம் சரியா இருக்கும் போல் இருக்க. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. இவங்களை நாம சந்தோஷமா வச்சிருந்தா தான் நம்ம சரசாவை நாளைக்கு அவங்க சந்தோஷமா வாழ வைப்பாங்க. அப்பா மணி, நான் வந்துட்டேன். ரெண்டு விசிறி கொண்டு வர்றியா? சித்தவர்னு இருங்கோ, ஏதாவது வேலை சொல்லிண்டே இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் வாண்டாப்பா. இல்ல வாண்டான்னு சொன்ன உடனே போயிடுறத. இப்படி வா, நல்ல டேபிள் ஃபேனா இருந்தா இப்படி கொண்டாந்து வச்சு சத்த போட சொல்லு, போதும். டேபிள் ஃபேனா? ஆமா, இல்லையே. அனுப்புறேன். அப்பா, உனக்கு வேலைக்கு ஆள் கிடைச்சிட்டா போதுமே, அவளை தோப்பு கட்டணம் போட வச்சிருவீங்க. என்ன பண்ண சொல்றேன்? முன்ன மாதிரி என்னால ஓடி ஆடி வேலை பார்க்க முடியறதா? நேக்கும் வயசாயிடுத்தோ இல்லையோ? அப்பா, உனக்கு வயசானது இன்னைக்காவது ஒத்துட்டியே. காமிக் பண்றேல, சிரிப்பே வரல. வேற என்ன இருங்கோ,